குரானில் திரும்ப திரும்ப வருது இல்லையா, கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும். நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனை குரானில் வருது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன். கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும். 40 வயசு ஆச்சுனாவே அடுத்த தலைமுறையை பற்றி கவலை வந்துருமாமா. அல்லாஹ் குரானில் ஒரு இடத்துல சொல்கிறான், பலக அர்பஈன சனத்தன் ஃபகால். குரானில் வருது 26வது ஜுஸுல, அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, என் சந்ததியை எனக்கு சரிப்படுத்தி கொடு. 40 வயசு, பர்டிகுலராக 40 வயசுங்கிறான் அல்லாஹ். என்னன்னா, எனக்கு பின்னால் எனது குடும்பம், எனக்கு பின்னால் என் தலைமுறை மார்க்க நெறியோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். பையனை கூட்டிகிட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை காபால நிற்க வச்சுட்டு துவா செய்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது கேட்டால். ஏன் தெரியுமா? எங்களைய ஷிர்கில் விட்டுறாத, சிலை வணக்கத்தில் விட்டுறாத, அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொடுன்னு கேட்குறாங்க. கேட்குற அவங்கள பற்றி குரானில் எக்கச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது, மகான மினல் முஷ்ரிகீன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஹனீஃபம் முஸ்லிமா. பியூர் முஸ்லிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடுகளவு கூட மாசு மறுவற்ற பியூர் முஸ்லிம். ஹனீஃபம் முஸ்லிமான்னு வருது. ஹனீஃபான்னா பியூரிட்டின்னு அர்த்தம். அப்படி ஒரு பியூர் முஸ்லிம்னு அல்லாவே 28 இடத்துல குரானில் இந்த வார்த்தை வருது. அப்படி சான்றிதழ் கொடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பையனை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு, எனக்கு பின்னாடி என் பையனும் தொழுகணும், முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியதி, அதே மாதிரி வஜ்னுபுனி வ பனிய அன் நஅ்புதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டு எங்களை காப்பாற்று. கேட்கறது யாரு? இவர் சுத்தமான முஸ்லிம் என்ற அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகன்களுக்காக அப்படி கேட்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டுருக்கிறதெல்லாம் எம்மாத்திரம்? மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட தொலைவில் கண்டுக்காமல் இருக்கிறது எம்மாத்திரம்? தயவு செய்து சொல்லுகிறேன், பெறுதற்கரிய பெரிய சொத்து நாம் வைத்திருப்பது இஸ்லாம் என்கிற சொத்து. அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். அது என்ன தெரியுமா? எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.